ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, பட்டாயா டைகர் பார்க் வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி நம்ம டைகர் பார்க் போறோம்னு சொன்னோம். அதே மாரி நம்ம வந்தாச்சு. அ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 4 வெரைட்டியான டைகர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பேஸ்டான அந்த டைகர்ஸ பொறுத்து நம்மளுக்கு ரேட்ஸும் இருக்கும். இந்த வீடியோல நம்ம வந்து அத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். வாங்க. இதுதான் இந்த டைகர் பார்க்கோட என்ட்ரி. ஸோ உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு என்கொயரி பண்ணிக்கலாம். எந்த டைகர் வந்து நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்ட்டு. அதேமாரி ஃபோட்டோகிராஃப் வேணும்னாலும் நீங்க வந்து அவங்கள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அவங்க வந்து ஒரு ரிசிப்ட்ல எழுதி குடுப்பாங்க. ஸோ அது வந்து டிக்கெட் கவுண்டர்ல வந்து நீங்க காட்டலாம். கேஷ் கவுண்டர்ல வந்து டாரிஃப் இருக்கும். பிக் டைகருக்கும், ஸ்மாலஸ்ட் டைகருக்கும் வந்து 690 பாட். அதே மாரி வந்து மீடியம்க்கும் அண்ட் ஸ்மால் டைகருக்கும் வந்து 590 பாட் இருக்கும். கேமரா அண்ட் வீடியோஸ்க்கு வந்து 300 ஆர் 500 பாட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பி குடுப்பாங்க அதுக்கு. ஜஸ்ட் கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம எத்தனை அடல்ட், எத்தனை சில்ட்ரன் சொல்ட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து அண்டர் 2 இயர்ஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அத வந்து ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சில்ட்ரன்ஸ் கேட்டா நீங்க வந்து ஏஜ் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஸோ பிலோ 2 இயர்ஸ்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 600 பாட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கேட்டகரி டைகர் கேட்டகரி பார்க்கலாம். இப்போ நீங்க ஃப்ரண்ட்ல பார்த்துருப்பீங்க அந்த வீடியோல. அதில வந்து ரொம்ப எந்த சேஃப்டியும் இல்லாத அளவுக்கு நார்மலா கேஷுவலா வந்து டைகர் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது பெரிய டைகர் பெரிய டைகர் அது. ஸோ அது வந்து நீங்க ஃப்ரண்ட்லயே போனதும் பார்க்கலாம். நீங்க டிக்கெட் எடுக்காம கூட வெளியிலேருந்தே பார்த்துட்டு வந்துரலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லன்னா. நம்ம இப்போ வந்து கேட்டகரி பார்க்கலாம். இதில வந்து 4 கேட்டகரி வச்சிருப்பாங்க. ஒரு கேட்டகரி வந்து பிக் டைகர். ஸோ அதுக்கப்புறம் வந்து மீடியம் டைகர் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்மால் டைகர்ன்னு வச்சிருப்பாங்க. அப்புறம் ஸ்மாலஸ்ட் டைகர்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்பதான் நான் வந்து டைகரை ஃபர்ஸ்ட் டைம் தொட போறேன் நானு. இன்னைக்கு நம்ம வந்து டைகர் பார்க் வந்திருக்கோம். இன்னைக்கு தான் வந்து லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைகரை நான் டச் பண்ண போகிறேன். செம்ம ஜாலியாக இருக்குது. போய் உள்ளே போனால் தான் தெரியும் எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல. கொடுங்க டிக்கெட்டு. They can come inside. But we can see. Oh, you can see? Yeah. Anyone can take picture of video. நீங்கள் செல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. I can take myself. Yeah, take photo myself. இங்க வா பாப்பா, அங்க டைகர் இருக்கு. பாப்பா இங்க வா. பாப்பா ஏய் ஆரடி. ஏங்க இந்தாங்க ஃபோன். Photo who will take? One and two photo no. Mình không biết một à. One person எப்போ ஃபைனலி நம்ம வந்து டைகர் கேஜுக்குள்ளாரையே வந்துட்டோம். இது மீடியம் டைகரு. இருந்தாலும் ரொம்ப பெருசா இருக்கு. நம்மளுக்கு இது வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாலுமே வந்து உள்ள இருக்க ஒரு ஒரு செகண்ட்ஸும் எனக்கு வந்து இன்னுமே ஞாபகம் இருக்கு. அவ்வளோ வந்து எப்படி சொல்றது? மிக்ஸ்டு எமோஷன்ஸ். சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா இன்னும் 2 டைகர்ஸ் வந்து நடந்து போயிட்டே இருக்கு. ஒரு டைகர் மட்டும் உட்காந்துட்டு இருக்கு. அதுகிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்றாங்க. வீடியோ எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்து குடுத்தாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க ஃபோட்டோகிராஃபர் வச்சா மட்டும் தான் அதிக ஃபோட்டோஸ்க்கு அலோவ் பண்றாங்க. இப்ப நம்மளே போய் மொபைல்ல எடுத்தோம்னா ஒரு 2 ஃபோட்டோஸ், 3 ஃபோட்டோஸ் அவங்க எடுத்து தராங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ்னாலும் நம்மளே செல்ஃபி எடுத்துக்கலாம். நம்மளே ஃப்ரண்ட்ல நின்னு கூட இது பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா கை வச்சு தொட்டு பார்த்துக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க பாருங்க. நான் தொட்டு பார்க்குறப்பலாம் எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆக 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 நம்ம வந்து இன்னும் தொட்டு பார்க்கலான்னு ஆசை இருக்கு. ஆனா பட் வந்து நம்ம எப்படா வெளிய போணும்? நம்மளுக்கு வந்து நெறைய யோசனை மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். எப்படி நம்ம இங்க உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். இருந்தாலும் செம்மையா ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு பாருங்க நாங்க டைகர் பார்க் வந்திருக்கோம். பக்கத்துலேயே டைகர் இருக்கு. போய் தொட்டுட்டும் வந்துட்டேன். செம்ம ஜாலியா இருக்கு. குட்டிங்க பார்க்குறீங்களா? குட்டி எவ்வளோ அழகா விளையாண்டுருக்குதுங்க. செப்பரேட் வீடியோவை நான் பக்கத்துலேயே
அப்பாவும் ஒய்ஃபும் போய் குட்டி டைகரை தொட போகிறாங்க. தொட்டதும் அதோட வீடியோவும் இதில் ஜாயின் பண்ணி போடுறேன். இதுதான் ஸ்மாலஸ்ட் டைகரு. பிலோ 3 months தான் ஆகுது. ஸோ அது வந்து எவ்வளோ க்யூட்டாக வந்து விளாடுன்னு பாருங்கள் வர வீடியோவில். அதே மாதிரி இவங்க பாருங்கள், பட்டன் குச்சி வச்சு மூஞ்சில் அடிச்சிட்டாங்க. எதுக்காக அடித்தாங்கன்னா அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுது. ஸோ அது வந்து இது வந்து வைல்டு அனிமல் தானே, ஸோ அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதனால் அவங்க வந்து அதை அடித்து தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக அடிக்கிறது இல்லை, சும்மா நம்ம எப்படி இந்த வீட்டில் வளர்த்துற பெட் அனிமல்ஸ் வந்து தப்பு பண்ணுச்சுன்னா அடிக்கணுமோ அதுமே அடிச்சுக்கிறாங்க. அதேமாதிரி வந்து எந்த டைகர் பார்க்கணுனாலும் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். நிறைய பீப்புள்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே மீன் வயலில் வந்து ஃபாரஸ்ட் சைடு இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் ஃபாரஸ்ட் ரைடு. அதேமாதிரி பக்கத்தில் கேஜ் பக்கத்துலேயே நீங்கள் போய் டைகர்ஸ் பார்க்கலாம். அப்கமிங் வீடியோவில் வந்து இன்னும் நீங்கள் பார்ப்பீங்க. பயங்கரமான வீடியோஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு செகண்ட் பார்ட்டில். ஸோ அது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, மீன் வயலில் நம்மளுக்கு வெயிட்டிங் பீரியடு ஒரு 1 hour பக்கம் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம சும்மா வாக்கிங் போகலான்னு போனோம். ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக அந்த வேலியே வந்து ரொம்ப கை விட்டால் கூட டைகர் கடிக்கும், அந்தளவுக்கு க்ளோஸ்அப்பில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மட்டும் தான் இருக்குது சேஃப்டிக்கு. ஸோ டைகர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் ஆனால் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்கனால அவங்க சின்ன வயசுலேருந்து இங்கேயே வளர்த்துறதுனால அது கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஃபென்ஸில் வந்து நம்ம கை வச்சா கூட டைகர் வந்து நம்மள பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு சான்சஸ் இருக்குது, பட் மோஸ்ட்லி யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து பக்கத்தில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோம் சைடில். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரைடு வருது. இன்னும் கொஞ்சம் வீடியோ தள்ளி ஃபாரஸ்ட் ரைடை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டீப்பாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய நம்ம ஊரில் இருக்க மாதிரி குழி வெட்டி பெரிய 30 அடி 40 அடி குழி வெட்டி இது மாதிரி டைகர் வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம அவங்க சேஃப்டியை பண்ணல. பார்த்தாவே நல்லா தெரியும் இங்கே. த ஃபாரஸ்ட் ரைடு பாருங்கள், உள்ள வண்டி வருது பாருங்கள், ஆரஞ்சு கலர் வண்டி. டைகர் ஜஸ்ட்டு நார்மலாக சுற்றிட்டு இருக்கு. ஒன்றுமே இந்த வண்டியும் அந்த அளவுக்குலாம் இதாக இல்லை. நீங்களே பாருங்கள், மோஸ்ட்லி ரொம்ப நார்மலாக இருக்குது. பட் ஆனால் டைகர் அப்படியே வெளியே சுற்றிட்டு இருக்கு. எங்கள் ஃபாரஸ்ட் ரைடு ஜாலியாக போயிட்டு வராங்க. தாய்லாந்தில் வந்து டைகரை நார்மலாக ட்ரீட் பண்ணுறாங்கப்பா. நம்ம ஊரில் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அதை வந்து பயந்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் தாய்லாந்தில் அசால்ட்டாக ஒரு குச்சை வச்சு தட்டி. இங்கே பாருங்கள், டைகர் இங்கே தான் இருக்குது பாருங்கள், அது அங்கே ஒன்று வருது அசால்ட்டாக பாருங்கள், தான் அசால்ட்டாக வருது. இந்த வண்டி தான் உள்ள டைகர் இருக்குது, வண்டி இருக்குது. ஜஸ்ட் சிம்பிளாக வராங்க, ஒரு ரிஸ்க்கும் இல்லை, ஒரு பயமும் இல்லை யாருக்கும். ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வராங்க. நீங்களே பாருங்கள் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே டைகர் பார்க்கு வந்தது ரொம்ப ஒர்த்து தான். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ இல்லையோ, லைஃப்பில் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். எனக்கே கொஞ்சம் பீதி ஆயிடுச்சு, நானும் தொட்டு பார்த்தேன். இருந்தாலும் இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசு நீங்கள் போய் பக்கத்தில் நின்று தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பீதி கிளம்பும் பாருங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு குச்சி வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுதான் பீதி கிளம்பிடுச்சு. எதுவும் சேஃப்டிக்கு எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது பாருங்கள். ஸ்மாலஸ்ட் டைகரை வந்து தொடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸ்மாலஸ்ட் டைகர் இன்னும் 2 members தான் நம்ம ஸ்மாலஸ்ட் டைகர் லிஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் திடீர்னு திரும்பி பார்த்தா ஸ்மால் டைகர் வந்து ரொம்ப க்ரேஸியாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது பிலோ 6 months தான் ஓல்டு. ஸோ அதனால் வந்து சின்ன டைகர் தானே, அது வந்து சும்மா கடிச்சிக்கிட்டு விளாண்டுருக்குங்க. நம்ம வந்து கொஞ்ச நேரம் பார்த்தோம், அங்கே பார்ட்டிசிபெண்ட் உள்ளே இருந்தாங்க, அவங்களும் வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ பிகாஸ் வந்து அது கொஞ்சம் க்ரேஸியாக ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், மோஸ்ட்லி ஸ்மால் டைகர்ஸ் யாரும் வரலையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் யாரையும் ஒரு 1/2 hour 1 hourக்கு அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ க்ரேஸியாக வந்து பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஜாலியாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஆனால் அது ஒரு சில டைம் அக்ரெசிவாக அதுக்குள்ளாரையே கடிச்சிக்குதுங்க. அதனால் அவங்க அடிக்கிறாங்க, அதையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ஜாலியாக விளையாட விட்டுட்டாங்க அவங்க அப்படி.
அதில் ஹைலைட் என்னன்னா, ஒரு பொண்ணு தான் வந்து அத ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து பொண்ணுங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க அந்த தாய்லாந்துல. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவ். அதேமாரி பார்த்தீங்கன்னா, அந்த 3 டைகர்ஸ்லயும் ஒரு டைகர் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அது என்ன டிஃபரன்ஸ் தெரியல. சைபீரியன் டைகரா இல்ல இது 2ம் ஏசியன் டைகரா என்னன்னு தெரியல. ஆனா பட் ஸ்மால் டைகர்ஸ்க்கு வந்து நம்ப எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னா, 590 பாட். அதேமாரி நம்ம மீடியம் டைகர் போய் நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு 590 பாட். ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்தது ஸ்மாலஸ்ட் டைகரு. ஸோ அதுக்கு வந்து 690 பாட். பிக் டைகருக்கு வந்து நாங்க போல. ஸோ ஆக்சுவலா நான் மீடியம் டைகருக்கே கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருந்துச்சு. ஸோ பட் ஆனா குட் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்க தாய்லாந்து போனீங்கன்னா, கண்டிப்பா வந்து பட்டாயால போங்க. ஃபுகெட் போனீங்கன்னா டபுள் சார்ஜு. நான் அங்கேயும் ஃபுகெட்லயும் போய் பார்த்தோம். டபுள் சார்ஜு. நாங்க அதனால வந்து அங்க உள்ள விசிட் பண்ணல. வெளியிலேருந்தே நம்ம பிக் டைகர் பார்த்த மாரி நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபுகெட்ல அடிஷ்னலா ஒரு விஷயம் இருக்கு. அது லெப்பர்டு. அது இப்ப என்ன பார்க்க போறீங்க? என்ன பண்ணுவீங்க இப்ப டைகரை தொட்டு பார்ப்பீங்களா? நம்ம போய் தொட்டு பார்ப்போமா? மம்மி நீ போய் தொட்டு பாருங்க. கடைசியா 1 ஹவர் வெயிட் டைம்க்கு அப்புறம் பாப்பாவும் ஒய்ஃபும் போயிட்டு ஸ்மாலஸ்ட் டைகரை வந்து மீட் பண்ணி டச் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா என் பாப்பா இருந்தா. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பயம்தான். ஆனா இருந்தாலும் அவங்க பயந்து பயந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாரி என் பாப்பா இருக்கால்ல, அ ஆக்சுவலா ஸ்மால் டைகர் வந்து ரொம்ப வெளாட்டுத்தனமா கிரேஸியா இருந்த மாரி, என் பாப்பாவும் வந்து அவ அப்படி ஆயிட்டா. ஆக்சுவலா டைகர பார்த்து ரொம்ப கிரேஸி ஆயி ஒரு ரொம்ப சந்தோஷமாயிட்டா. லைக் எங்க வீட்ல ஒரு டாக் இருக்கு ப்ரௌனின்னு சொல்ட்டு. ஸோ அதுகிட்ட வெளாடுற மாரியே வந்து டைகர்ட்ட போய் வெளாட ஆரம்பிச்சுட்டா. ஸோ அங்க இருக்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தத விட, அது எல்லாமே ஆப்போசிட்டா தான் என் பாப்பா பண்ணா. டைகர் முன்னாடி போய் குதிச்சுட்டு இருந்தா. போய் வால தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா. அதே மாரி எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல. குழந்தைய கூட்டு போய் இது மாரி காட்டுறதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. சின்ன வயசுலயே அவன் வந்து டைகர தொட்டு பார்க்குறான்னு சொல்லிட்டு ஒரு எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். லைக் நம்ம வந்து பெருசானா கூட நம்ம சொல்லலாம், "நீ டைகர தொட்டுருக்க, பாரு, வீடியோ பாரு, ஃபோட்டோ பாருன்னு" சொல்லிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு காட்டலாம். அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அவங்களும் வந்து எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிப்பாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டயும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸு, இல்ல அவங்க கேட்ட விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிப்பாங்க. அது வந்து லைஃப்ல நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ப நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்குறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ட்ரிப்பு கூட்டு போறது. போய் கடைசியா டைகர் மாரியே அவளும் படுத்துக்கிட்டா, டைகர் படுத்திருக்க மாரியே. ஸோ அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து ரிட்டர்ன் வரவே மாட்டேன்னு அ அழுதா கொஞ்ச நேரம். ஸோ அதுக்கப்புறம் நாங்க உள்ள போய் இன்னும் டைகர் பார்க் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனோம். ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கேரியான இது பாப்பா, என் ஒய்ஃபும் ரொம்ப பயந்துக்கிட்டாங்க. ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் வந்து நம்ம பார்ட் 2ல காட்டப் போறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் பார்த்தீங்களா? இப்ப இதுக்கப்புறம் வரப்போற வீடியோல நம்ம நிப்போம். அந்த இடத்துல இருந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வந்து நம்ம பார்ட் 2ல வந்து ஃபுல் வீடியோவா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி, ரொம்ப பெரிய பெரிய டைகர்ஸ்லாம் வந்து அந்த வீடியோல வரும். அது கண்டிப்பா பாருங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.